அஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானை குறிக்கும். அப்ப அஸ்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் சூரிய தேவனை வழிபாடு செய்யலாம். இப்ப அஸ்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்தாலே அவர்களுக்கு சூரிய தேவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்ப இது போன்ற வகையில் அவர்கள் காலையில விடிகாலையில நேரமா தன்னுடைய காலை கடனை முடித்து விட்டு சூரிய பகவானை, அதாவது சூரிய நமஸ்காரம் செய்தால் அவர்களுக்கு தடைகள் நிவர்த்தி கிடைக்கும். அரசு பதவி கிடைக்கும். இப்ப இந்த அஸ்த நட்சத்திரம் சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரத்துக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் ஆகும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் பாத்தீங்கன்னா வராக பெருமாள். வராக பெருமாளை வழிபாடு செய்தால் எண்ணற்ற வகையில் கர்ம வினைகள், பிதிர் தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் நீங்கும். சனி பகவானை வழிபாடு செய்தால் உடலில் உள்ள நோய் நொடிகள் நீங்கும். இப்ப உடலில் உள்ள நோய் நொடிகள் நீங்கும், விபத்துகள், கண்டங்கள் இல்லாமல் போகும். அதே போல ஆதிசேஷன் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. ஆதிசேஷன் வழிபாடு செய்தாலே அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், அனைத்து தடைகளும் நீங்கும். இப்ப இந்த தெய்வத்துக்கு உண்டான விருட்சம் பாத்தீங்கன்னா அத்தி மரம் நட்டு வளர்க்கறது, பிராய மரம் நட்டு வளர்க்கறது, இலுப்பை மர செடி நட்டு வளர்க்கறது, புன்னை மர செடி நட்டு வளர்க்கறது. இப்ப எந்த கோவிலுக்கு சென்றாலும் இந்த விருட்சத்துல எந்த ஒரு செடி நட்டு வளர்த்தாலும் குடும்ப வளர்ச்சி மேன்மை அடையும், குடும்பத்துல தடைகள் நீங்கும், கடன் சுமை குறையும். இப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருங்கைக்காய் தானம் கொடுக்கலாம், இல்ல முருங்கைக்காய் சார்ந்த உணவு தானமா கொடுக்கலாம். அதாவது முருங்கை மரத்துல எண்ணற்ற வகையில் மருத்துவ குணங்கள் இருக்கிறது. முருங்கைக்கீரை, முருங்கைப்பட்டை, முருங்கை செடி, இது எல்லாமே மருத்துவ குணங்கள் இருப்பதனால அந்த முருங்கை சார்ந்த உணவுகள் தானமாக கொடுத்தால் நல்லது. அதே போல் இந்த முருங்கைக்கீரை பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கும். முருங்கைக்கீரை பசுமாட்டுக்கு தானமா கொடுத்தா செய்த பாவங்கள் நீங்கும். கொத்தமல்லி சாதம் தானமா கொடுக்கலாம், வல்லாரை கீரை தானமா கொடுக்கலாம், இல்ல வல்லாரை மிட்டாய் கூட தானமா கொடுக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு வல்லாரை மிட்டாய் தானமா கொடுக்கலாம். இரத்த தானம் கொடுப்பது நல்லது. பச்சை பயிரால் ஆன உணவுகள் தானமா கொடுப்பது நல்லது. பால் சார்ந்த பொருட்கள், பால் கோவா, இது போன்ற உணவுகள் தானமாக கொடுப்பது நல்லது. அதே போல அஸ்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் தன்னுடைய கையை பார்த்தாலே அவர்களுக்கு யோகம். டெய்லியும் காலையில தூங்கிலும் பொழுது அவருடைய கையை அவர்களே பார்த்தாலே அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இப்ப அஸ்த நட்சத்திரம் தான தர்மம், அவர்களுடைய கையில எந்த அளவுக்கு அவங்க தான தர்மம் கொடுக்குறாங்களோ அது போன்ற வகையில் அவருடைய வளர்ச்சி மேலோங்கும், தொழில் தடை நீங்கும். அதே போல் கடன் சுமை குறையும், எண்ணிய காரியங்கள் நிவர்த்தி கொடுக்கும், எடுத்த காரியங்கள் நிவர்த்தி கொடுக்கும். இது அனைவருமே அஸ்த நட்சத்திரக்காரர் உணர்ந்து கொள்ளுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், கர்ம வினைகள் நீங்கும்.